ஏன்னா என்ன பாட்டு போட்டாலும் ஒரே ஸ்டெப் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அத பார்த்தீங்களா நீங்க? நான் பார்த்தேன். நான் வந்து எந்த ஒரு இடத்துலயும் நான் பெரிய டான்ஸரு, நான் மைக்கேல் ஜாக்சனுக்கு தங்கச்சி, அந்த மாரி எந்த இடத்துலயும் நான் சொன்னது கிடையாது. நான் இங்கேயும் சொல்றேன், எங்க வேணாலும் சொல்றேன், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது. டான்ஸ் கிளாஸுக்கு போனது கிடையாது. நான் ஆடல், பாடல் டான்ஸரு. 8 பசங்க ஆடுறாங்களா, ஒரு பையன் மூவ்மெண்ட் எடுக்குறான்னா, அத பார்த்து நான் மூவ்மெண்ட் எடுத்து ஆடுற பொண்ணு. எனக்கு சொல்லிக் குடுத்தா நான் நல்லா பண்ணுவேன். எனக்கு ஓனா மூவ்மெண்ட் எடுத்து ஆட தெரியாது. புரியுது. இன்னொன்னு எனக்கு சாங் டிஃபரன்ஸ் இருக்கு. ம், ம். ஸோ நான் கேட்காத பாட்டெல்லாம் ஆடுனா என்னால ஆட முடியாது. பிராக்டிஸ் பண்ணா ஆடுவேன் அப்படின்ற மாரி சொல்றீங்களா? சொல்லிக் குடுத்தா ஆடுவேன். ஒருத்தங்க லீட் எடுத்து ஆடுறாங்கன்னா நான் ஆடுவேன். ஸோ இந்த மாரி இருக்கு. நான் நெறைய ஆடல் பாடல்ல ஆடுன வீடியோ கூட இருக்கு. அதுல எல்லாம் ஒரே மாதிரி ஆடுற வீடியோலாம் நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. YouTubeல அதுலலாம் இருக்கும். ஒரு 6 பொண்ணுங்க, ஒரு 8 பசங்க, ஒரு பொண்ணுங்க ஆடும்போது நான் அவங்கள பார்த்து ஆடுவேன். அந்த மாரி நான் ஆடுவேன். நான் எந்த இடத்துலயும் நான் பெரிய டான்ஸர் எனக்கு டான்ஸ் பண்ண தெரியும் நான் சொன்னதே கிடையாது. ஸோ நீங்கலாம் என்ன கலாய்க்கிறது என்ன நானே சொல்றேங்க எனக்கு தெரியாது. இதுக்கு மீறியும் கலாய்க்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கலாய்ச்சுக்கோங்க. என்னால முடியல. நான் போன ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 வாரம் நான் கத்துனேன். சண்டை போட்டேன். நான் நானா இருந்தேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் சொல்றாங்க, "ஏன் கத்துறீங்க? ஷோ கத்தவே முடியல." ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து கத்தி ஆமா. சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டா, "ஏன் அமைதியாயிட்டீங்கன்னு?" கேட்குறாங்க. பேசுனா பேசுனேன்னு சொல்றீங்க, பேசலன்னா பேசலன்னு சொல்றீங்க, பண்ணா பண்ணேன்னு சொல்றீங்க, பண்ணலன்னா ஏங்க என்னடா பண்றது? எப்படி ஆயிருச்சுன்னா, "டேய் என்னடா பண்ணோம்? நீங்க எழுதி குடுத்துருங்கடா." அப்படி இருந்தது எனக்கு. அ, அ. எத பண்ணாலும் தப்பு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தலையா த தலையா இருந்து டாஸ்க்ல இது வேணான்னு சொன்னா இவங்க கோச்சுக்கிறாங்க. இது இவங்களுக்கு சொன்னா இவங்க எது பண்ணாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, "ரம்யா நீ என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம பாட்டு அமைதியா அடுத்த இருந்தோம். வாரம் நீ கிளம்பிருவ. கன்ஃபார்ம். எடுத்துக்கோ. என்ன சொன்னாலும் எடுத்துக்கோ. இந்த ஒரு வாரம் உனக்கு புடிச்ச மாரி நீ இருந்துரு. தயவு செஞ்சு இவங்க யார் முன்னாடியும் அழுகாத. என்ன வலி வந்தாலும் இவங்க முன்னாடி காட்டாத." கடந்த ஒரு வாரத்துல நான் எந்த இடத்துலயும் அழுந்திருக்க மாட்டேன். எந்த இடத்துலயும் எனக்கு என்ன வலி எனக்கு தலைவலி அப்படி வரும் டீ இல்லாம. எந்த இடத்துலயும் காட்டாம இருந்திருப்பேன். நான் நானா இருந்து வெளியில வரும்போது கூட நான் எவிக்ஷன்ல நான் வெளில வரும்போது கூட நான் அழுகல. பிக் பாஸ் பேசும்போது மட்டும் பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டு என் கண்லேருந்து தண்ணி வந்திருக்கும். ஏன்னா நான் ப்ரிப்பேரா இருந்தேன். நான் வந்துருவேன். நான் ரெடியா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரிப்பேரா இருந்தேன். ஓகே. ஸோ நான் எந்த ஒரு இடத்துலயும் பொய்யா நடிச்சு இருந்தது கிடையாது.